Hi friends, welcome to Fairy's Home Food. இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான நண்டு மிளகு வறுவல் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு நிறைய பேருக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. ஜலதோஷம் இருக்கிற டைமில் இந்த மாதிரி நண்டு மிளகு வறுவல் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு ரிலீஃபாக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான நண்டு மிளகு வறுவல் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் Fairy's Home Food சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நண்டு மிளகு வறுவல் பண்ணுறதுக்கு முதல்ல மசாலா அரைச்சிக்கலாம். பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடானதும் 2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். நான் 1 கிலோவுக்கு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். மிளகு ஜீரகம் லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. தீய விடாமல் வறுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இது கூடவே 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காயும் போட்டு நல்லா வெங்காயம் தேங்காயெல்லாம் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கடைசியாக 2 பச்சை மிளகாவையும் போட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதும் ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கோங்க. இன்றைக்கி நம்ம மிளகு மட்டும்தான் இதுக்கு காரம் போட போகிறோம். பச்சை மிளகாய் அவ்வளோதான், மிளகாத்தூள் எதுவுமே தேவையில்லை. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கிக்கோங்க. பழுத்த தக்காளியாக 2 தக்காளியை அரைச்சிட்டு வந்துடுங்க. 1 கிலோவுக்கு 2 தக்காளி போட்டிருக்கேன். 1/2 கிலோனா 1 தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் மல்லித்தூள் போட்டதும் இப்போ நண்டு போட்டுக்கலாம். 1 கிலோ நண்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ 1 கிலோ நண்டையும் போட்டுக்கலாம். நீங்கள் 1/2 கிலோ நண்டு பண்ணுறதா இருந்தால் காரம்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாதி பாதி போட்டுக்கோங்க. இப்போ நண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. அப்படியே ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் விட்டுருங்க, நண்டு வேகட்டும். இப்போ 10லேருந்து 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நண்டு எல்லாம் வெந்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மிளகு சீரகம் விழுத ஊற்றிக்கலாம். கடைசியாக தான் தேங்காய் விழுத ஊற்றணும். தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம், 5 நிமிஷம் இருந்தால் போதும். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக இறக்கும்போது 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. 1 நிமிஷம் மட்டும் அப்படியே கிளறி கொடுத்துக்கோங்க. வேணும்னா மிளகு லாஸ்ட்டு போட்டுக்கலாம் மிளகுத்தூள், இல்லைன்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான நண்டு மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க இந்த நண்டு மிளகு வறுவலை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா கம்மன்னு இருக்குங்க. மிளகு வாசத்தோட அந்த நண்டு வாசனை சூப்பராக இருக்குங்க. ரொம்பவும் சளி பிடிச்சிருக்கிற டைமில் இந்த மாதிரி நண்டு வறுவல் மிளகு போட்டு செஞ்சு சாப்பிடுங்க. சளி எல்லாம் வெளியில் வந்து நல்லா உங்களுக்கு ரிலீஃபாக இருக்கும். இதே போல செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.